சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20 எக்ஸாம்னா ஒரு 6 மந்த் கிட்ட டைம் இருக்கு. இந்த டயத்த நம்ம எப்படி யூஸ் பண்ணி படிச்சா, அந்த வேலைக்கு போக முடியும்? அதான் வரலாறு படைப்போம் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு காலையிலேயே உங்களுக்கு குடுத்துருப்போம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்ஸ் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கிறனால மட்டும் தான் எல்லாருமே ஒரு கன்ஃப்யூசிங்ல இருந்தோம். இப்ப ஜிகேல எந்த கன்ஃப்யூஷனும் இல்ல. ஓகே, ஜிகே நம்ம படிக்கிறோம், மேத்ஸ் படிக்கிறோம். பட் தமிழ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். 100 கொஸ்டினுக்கானது. அப்ப அதுல அவுட் சோர்ஸ்ங்கிறத கொண்டு வராங்களே, இந்த டைமா இந்த புக்ல வருமா? இல்ல வேற புக்ல போயிருவாங்களா? அதே மாரி படிக்கும்போது இருக்கிற சிக்கல்கள் நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. நம்ம அமைச்சர் அவர்கள கூட போய் பார்க்கும்போது கூட நம்ம அத 25 நிமிஷம் பேசினேன். அது தனியா நான் ஒரு வீடியோல ஆல்ரெடி நானும் கிஷோபா சாரே குடுத்துருக்கோம். மீண்டும் கூட நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் குடுக்குறேன். அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கணும் சார். அவுட் சோர்ஸ தயவு செய்து ஏதாவது யோசிங்க. ஏன்னா எந்த புக்கு என்னான்னே தெரியாம, தமிழ்நாடு அரசு பள்ளி புத்தகமே தூக்கி ஓரமா போட்டு, ஏதோ புக்குன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாரிங்கிற விஷயத்துல எடுத்து சொன்னா, 2டே 2 தான் அப்படிங்கிற மாரி 2டே கோரிக்கை மெயினா வச்சோம். காலி பணியிடங்கள் கம்மியா இருந்தா கண்டிப்பா எவ்வளவு ஸ்கோர் பண்ணாலும் உள்ள போக முடியாது. ஏன்னா கேட்டகரி வைஸ் நெறைய இருக்காங்க. அதே நேரத்துல இந்த அவுட் சோர்ஸ்ங்கிற ஒரு பிரச்சனை. 2டே 2 கோரிக்கைய அழுத்தமா வச்சுட்டு, இன்னொரு சில விஷயங்கள்லாம் குடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடராஜ் சார் அவங்க போயிருந்தாங்க. அப்புறம் தென்காசி ஆகாஷ் சார் அவரு போயிருந்தாங்க. அப்புறம் சங்கம், போட்டித் தேர்வாளர் சங்கம். அப்புறம் நெறைய பேர் போயிருக்காங்க. நான் பிக்சர்ஸ்ல எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாருடைய கோரிக்கையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கைகள் நெறைய வச்சிருக்கோம். பட் இப்ப அவசர தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அவுட் சோர்ஸ் படிக்கவா வேணாமா? அப்படிங்கிறத மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். அப்ப நான் என்ன பண்ணோம்னா, இப்ப அவங்க ஒரு பதில் வந்து 1 வீக்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம் சார். கண்டிப்பான முறையில நாங்க டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டு போறோம். இப்பதான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற அவங்க ஒரு டைமிங் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கோம். அவங்களுடைய திரும்ப கூட ஒரு மனு குடுக்கறனாலும் குடுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. பட் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப அது வரைக்கும் நம்ம வேஸ்ட் ஆயிறக்கூடாது. நம்ம கரெக்ட்டா படிக்கணும். இந்த ஜூன் 1க்காக தான் நெறைய பேர் காத்துட்டு இருந்திருப்பீங்க. நான் ஒரு நாள் தள்ளி தான் குடுக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணேன். இப்ப அதாவது நெறைய படிச்சுட்டு கன்ஃப்யூஸும் ஆயிறக்கூடாது. கம்மியா படிச்சு விட்டுறவும் கூடாது. அப்ப அந்த மீடியம் லெவல் கரெக்ட்டா இருக்கணும். அப்ப நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இது யூடியூப் ஸ்டூடெண்ட், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துக்காங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா நான் ஆடியோ குடுக்குறேன் குரூப்ல. இது காமனா எல்லாரும் வரலாறு படைப்போம் அப்படிங்கிற தலைப்புல. ஏன்னா மோர் தென் இந்த பிளான் வந்து உங்களுக்கு எப்படின்னா, நெறைய பேர் பாஸ் பண்ணிரலாம். அதனால தான் இதுக்கு நான் அந்த டைட்டிலே வச்சேன். வரலாறு படைப்போம். இது கண்டிப்பா வரலாறு படைக்கும். இந்த ஷெட்யூல் அவ்வளோ பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். இது யூடியூப்ல தான் உங்களுக்கு எல்லாமே குடுக்க போறோம். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் 30 டேஸ் இந்த ஃபர்ஸ்ட் 30 டேஸ் வந்து யூடியூப்ல குடுக்க போறோம். இது கம்ப்ளீட்டா நீங்க ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ணா மட்டும் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ரைட்டாப்பா? சரி, என்ன பிளான் போட்டிருக்கீங்க சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இருக்கிற மந்த் என்னன்னா, ஜூன், ஜூலை இந்த 2 மந்த் எடுத்துக்கிறோம். இது ஒரு 30 டேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப 50 நாள், 100 நாள் எல்லாமே இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 30 நாள்ல நம்ம ஒரு சில விஷயங்கள அச்சீவ் பண்ணி முடிக்க முடியுமா? முடிக்கணும். முடிச்சா அடுத்த 30 டேஸ் எப்படி இருக்குங்கிற மாரி தான். கான்ஸ்டிடியூஷன், ஐஎன்எம், டிஎன்எம் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎன்எம், டிஎன்எம் அதாவது தமிழ்நாடு பேஸ் பண்ண நேஷனல் மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், இந்தியாவை பேஸ் பண்ண நேஷனல் மூவ்மெண்ட்டை தனித்தனியா பிரிச்சு படிச்சோம்னா, ஒரு பாடம் இருக்குன்னா +2 இருக்குன்னு வச்சுக்கோங்கவே, 2மே மிங்கிள் ஆகி தான் இருக்கு. அப்ப ஜிகேவை லெசன் வைஸ் படிச்சோம்னு வச்சுக்கோங்கவே, அப்போ உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். இப்போ ஒரு லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, +2 ஹிஸ்டரியில ஒரு ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குன்னா, அதுல ஒரு 88 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அந்த 88 உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்கவே, நீங்க ஹிட். நீங்க வரலாறு படைப்பீங்க கண்டிப்பா நம்பர்ல. ஒரு பாடத்துல இவ்வளவு தகவல். இப்ப 6th புக்ல ஒரு பாடம், சின்ன பாடம் இருக்கா, அந்த பாடத்துல 12 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அந்த 12 இன்ஃபர்மேஷன் கிளியரா, அதாவது ஸ்டோரியும் தெரியணும், கரெக்டா அந்த டேட்டாவும் தெரியணும். அப்ப இந்த 12 விஷயம் நல்லா தெரியுதா, அந்த 12ல ஏதாவது மிஸ்டேக் ஆகுதா, அதை மறக்கிறோமா மறக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் சக்சஸ் இருக்கு ஜிகே பொறுத்த அளவுக்கு. அப்ப கான்ஸ்டிடியூஷன், ஐஎன்எம், டிஎன்எம் இந்த ஏரியாவை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஜூன், ஜூலை இந்த 2 மாசத்துக்கான ஒரு ஷெட்யூல் வந்து இப்போ குரூப்ல கொடுத்துருவோம். ஒன்று மேக்ஸ்ல பொறுத்த அளவுக்கு இந்த 2 மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 டாபிக், இதுல 10 இல்லை இதுல 10 சேர்ந்தே மொத்தம் ஒரு 10 டாபிக். அந்த 10 டாபிக் ஸ்ட்ராங் ஆனாலே நீங்க ரீசனிங் இது பண்ணலாம். நீங்க மோர் தென் மேக்ஸ்ல நீங்க இந்த 10 டாபிக் கவர் பண்ணாலே கன்ஃபார்மா 18க்கு மேல, அதுல எந்த மாற்றுக்கிறதுல 18 வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ணிருந்த 10 டாபிக் அவ்வளவு முக்கியமானது. இதை முன்கூட்டி இப்போ ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் முடியும். இதை நீங்க உள்ள மைண்ட் செட்ல இறங்குனீங்கன்னா டிவி பார்க்கறது அது இது நிறைய நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். எவ்வளவு நேரம் தான் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். எவ்வளவுதான் புதிய மாற்றங்கள் அது இதுன்னு இப்போ எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணா மட்டும்தான். அடுத்து 8th பே கமிஷன் வரை வரப்போகுது. ஸோ குரூப் 4ல வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளமும் இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்களுடைய கனவுகளும் நிறைவேறதுக்கு நிறைய வேகன்சியை கண்டிப்பா உங்க ஆட்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
நிறைய வேக்கன்ட் போடணும் முயற்சி எடுப்பாங்க. அப்போனா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், கண்டிப்பாக குட்வில் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அவுட் சோர்ஸுக்கான சொல்யூஷனையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கன்ஃபார்ம் 100% அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. பட் கொடுக்குற வரைக்கும் அது என்ன ப்ராசஸ் போகுங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்கள் படிக்கிற வேலையை பார்க்கணும்ல, உங்களுக்கான வேலையை நாங்கள் பார்த்துடுறோம், நீங்கள் படிக்கிற வேலையை பார்க்கணும்ல, அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஷெட்யூல் அதை மைண்டில் வச்சுக்காங்க. இப்போ இந்த 30 days இருக்குல்ல, இந்த 3 ஏரியா வச்சும் மேக்ஸ் வச்சும் உங்களுக்கு டாபிக் கொடுத்துறேன். இப்போ தமிழுக்கு என்ன சார் செய்ய? அவுட் சோர்ஸ் படிக்கவே வேணாமான்னா சிங்கிள் இப்போ எந்த கன்ஃபர்மேஷன் வராத வரைக்கும் நம்ம எப்பயும் போல படிக்கிறது தான். ஆனால் ஒரு ஆழ்மன சக்தி சொல்லும்ல, இப்போ அதுக்காக அப்படிலாம் இல்லைப்பா ஃபுல்லாக படிச்சுக்காங்க எது வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. கன்ஃபார்மாக அவுட் சோர்ஸ் வந்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் சார். தேவையில்லாத கெட்ட பேர் வரும். கடந்த ஆட்சியிலேயே கத்துன்னு கத்துனோம், இப்படி பண்ண இப்படி 4 ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கலைச்சொற்கள் இப்படி பிரச்சனை இருக்கு, அதை நிறைய எடுத்து சொன்னோம். அதை கேட்கல. நீங்களாவது கேளுங்க சார். கேட்கலைன்னா நாங்கள் இங்கேயும் ரோட்டில் இறங்கி கத்த வேண்டிய நிலைமை வரும் கூட சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படி ஒரு நிலைமை வராது. அவர் உறுதியாக நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு உறுதியான ஒரு தகவல் கிடைக்கணும்ல. போர்டுல இருந்து நமக்கு ஒரு தகவல் வரணும், இல்லை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வரணும், இல்லை குரூப் 2 மூலமாக தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பான முறையில். அப்போ ஓகே நற்செய்தி வரும். அப்போ அது வரைக்கும் நம்மளால் எந்தெந்த ஏரியா முடிக்கணும்? இப்போ 100% தமிழில் சொல்கிறேன், 100% 20% பிரச்சனை தான் மெயின் பிரச்சனையாக இருக்குது. அதை கண்டிப்பாக அவங்க சரி பண்ணுவாங்க நம்பிக்கை. அப்போ 80% கிளியராக தானே இருக்குது. அப்போ அந்த 80% நம்ம முடிச்சு வச்சுக்கணும்ல. ஸோ அதனால தான் என்ன போட்டேன்னா 6th to 10th தமிழ் நியூ புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 6th to 6th 7th 8th இந்த 6th 7th 8th மட்டும் இந்த ஜூன் ஜூலைக்குள்ளே உங்களுக்கு முடிக்கிற மாதிரி அதில் இருக்கிற எல்லா இலக்கணமும் பின் டு பின். நீங்கள் நினைப்பீங்க சார் 10ஆம் வகுப்பு புத்தகத்துக்குள்ளே போய் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வருஷம் கொஸ்டின் வரும் பாருங்கள். ஸ்கூல் புத்தகத்திலே புக் பேக் பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய, இதில் இருக்கிற கலை சொற்களாக இருக்கட்டும், இதில் இருக்கிற பொருத்தமான சொற்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அதில் அந்த நிரப்பாமல் இருக்கும். அந்த விஷயத்தில் எடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த புக்கோட அருமை தெரியும். ஸோ அப்படிங்கிற போது 6th to 8th இந்த 2 மாதம், இந்த 2 மாதத்தில் 6th to 8th நான் லெசன் லிஸ்ட் கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த ஆல் கிராமர் இருக்குது பார்த்தீங்களா, கிராமர் பகுதியில் பின் டு பின் வச்சுக்கணும். நல்லா பாருங்கள், தமிழை பொறுத்தவரைக்கும் 6th to 8th கிராமர் பகுதி, அதுக்கப்புறம் மேக்ஸு, அப்புறம் INM TNM. இது போக தமிழில் புலவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த புலவர்களும் அதையும் இந்த மாதம் இது பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். அப்போ இவ்வளோ படிக்கும்போது நம்ம இந்த ஜூன் ஜூலையிலேயே நிறைய ரெடி ஆயிடுவோம், இந்த குரூப் 2க்குள்ளே ரெடி ஆயிடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் இங்கே பிளான். இது நான் ரஃபாக தான், நான் ரஃபாக தான் கொடுக்குறேன். நான் டீட்டெயில்ஸாக ஒரு PDF கொடுப்பேன், அதில் எல்லாம் கிளியராக இருக்கும். ஏன்னா இப்போ 6th to 10th போட்டிருப்பேன். அப்போ 10th படிக்கணுமா சார்னா அப்படி கிடையாது. 8th வரைக்கும் நல்லா தரமாக படித்தா போதும். ஏன்னா 9th 10th அடுத்து வச்சுருக்கேன், +1 +2 அடுத்து வச்சுருக்கேன். நியூ புக்கா சார்? நியூ புக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். ஓல்டு புக்கில் தேவையானது ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ்லாம் இருக்குது +1 +2 புக்கில் 9th 10th அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிடுவான். அதை எடுத்து கொடுக்குற PDF-ஆ அதையும் கொஞ்சம் சேர்த்து படிக்க போகிறோம், அவ்வளோதான். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ ஜூன் ஜூலையில் இந்த 60 நாளைக்குள்ள இவ்வளவு ஏரியா கவர் பண்ணும்போது நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். அடுத்தது ஆகஸ்ட் உங்களுக்கு 2nd வீக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது குரூப் 2. அப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் 11ஆம் தேதி நினைக்கிறேன். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுடைய இன்னும் வேகம் கூடும். இந்த குரூப் 2க்காக படிக்கணும் அப்படிங்கிற வேகமும் கூட, ஏன்னா மேக்ஸிமம் டிகிரி படித்தவங்களும் இருப்பீங்க. அப்போ என்னன்னா இந்த ஆகஸ்ட்டில் வந்தோன்னா அங்கே தான் எக்கனாமிக்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா எக்கனாமிக்ஸ் எப்படின்னா நடப்பு நூல் சார்ந்து, இப்போ INM நடப்பு நூல் இருக்கா? இல்லை. கான்ஸ்டியூஷன் நடப்பு நூல் கேட்கலாம். எக்கனாமிக்ஸு இருக்கிற சிலபஸ் ஃப்ரேமே நடப்பு நூல் சார்ந்து தான் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் அப்படி தூக்கி வச்சுருக்கோம், ஏன்னா கொஞ்சம் தள்ளி படிக்கணும். அப்போ எக்கனாமிக்ஸு ஆன்சர் மிடில் ஜாகிரபி லாஸ்ட்டில் படித்தா போதும். ஆன்சர் மிடில் ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டினோ வரும், ஜாகிரபியில் 5 கொஸ்டின் அப்போ கொடுத்துட்டாங்க. அப்போ அதனால தான் அதை அப்புறம் வச்சுருக்கோம். எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏரியா. எக்கனாமிக்ஸை தூக்கி இங்கே வச்சுருந்தோம்னா இங்கே INM TNM கெட்டு போயிடும். ரொம்ப புஷ் பண்ண முடியாது. அதாவது படித்தாலும் கம்மியாகவும் படிக்கக்கூடாது, ரொம்ப புஷ் பண்ணிடக்கூடாது. அந்த மீடியமாக நல்ல மைண்ட் செட்டில் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இந்த எக்கனாமிக்ஸு இந்த ஏரியாவை ஆகஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ஏரியாவில் இது கவர் பண்ணியிருக்கோமா, அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9th 10th அப்படியே 11th 12th இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி வர ஆரம்பிச்சிடும். ரைட். இன்னொன்று நல்லா கேட்டுக்காங்க, 6th to 8th இந்த மாதத்தில் முடிஞ்சிடும், 9th 10th இந்த மாதத்தில் முடிஞ்சிடும், +1 +2 எல்லா கிராமரும் இதில் பண்ணுவோம். அது போக சிறப்பு தமிழில் இருக்கிற கிராமர், அதில் இருக்கிற கலை சொற்கள், அது இதுன்னு ஒன்றையும் விட மாட்டான். கிராமர் தான். ஸ்கூல் புக்கில் அட்டை டு அட்டை கிராமர் நல்லா வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா ரொம்ப மோர் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னடா இப்படி ஈஸியாக கேட்டாங்கன்னு
அவசரத்தை தப்பு பண்ணிடக்கூடாது. ரைட்டா? உங்களுக்கு அதனால அவுட் சோர்ஸை பற்றின பயம் இல்லாமல் இந்த வட்டம் எழுதுகிற மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு அவுட்புட் வரும். அது வரைக்கும் நம்ம தயாராகணும். இப்போ அவுட் சோர்ஸ் ஏதாவது தொடலாமா வைக்கலாமான்னா ஒரு 20% ஒதுக்கி வச்சுருங்க. 80% நீங்கள் இதை ஃபுல்லாக கவர் பண்ணி படிங்க. கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே தெரியும். என்னோட நம்பிக்கை என்னன்னா கண்டிப்பாக ஜூன் எண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் ஆகும். கண்டிப்பாக தெரியாமல் போயிடாது. நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தை வேஸ்ட் அடிக்கக்கூடாது. ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஜூன், ஜூலை, செப்டம்பர், உங்களுக்கு அக்டோபர் கிட்ட உங்களுக்கு குரூப் 2 நடந்துருது. அக்டோபர் குரூப் 2 முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பரில் 2 மாதமும் ஓவரால் எக்ஸாம் எழுதி பார்க்கணும். அப்போ இந்த 2 மாதம் அந்த 50 நாள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ இப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டா இப்போ உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். ரைட், என்ன சொல்ல வரீங்க? ஜூன், ஜூலை 30 + 30 60. ரைட், இதை ஓரமாக வைங்க. இதில் இந்த ஏரியா முடிச்சிருவான். அடுத்து என்ன சொல்கிறீங்க? குரூப் 2 கால் ஃபார் வரப்போகுது. அப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ரைட், அந்த 3 மாதம் ஃபுல்லாக அந்த 90 நாள் ஒரு பிளான். அடுத்து என்ன சொல்கிறீங்க? 50 நாள். 50 நாள் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. நவம்பர், டிசம்பர், இந்த 50 நாள். இப்படி அடிச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக நீங்கள் கிளியர் ஆயிடுவீங்க. ஏன்னா இதில் ஒரு பிசுறு தட்டக்கூடாது. அப்படி கிளீனாக இருக்கணும். நான் அந்த மாதம் விட்டேன் சார், இந்த 10 நாள் விட்டேன், இந்த மாதம் விட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. இதில் ஒரு பிசுறு தட்டாமல் இருந்தீங்கன்னா இது கிளியராக அங்கே போய் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி அழகாக குரூப் 4 நீங்கள் எழுதுவீங்க. அப்படியே முத்தா மணிமணியாக இருக்கும் கொஸ்டின். அப்படியே டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. போதும்டா ஐயா, உங்களுக்கு ஒரு கும்பிடு, டிஎன்பிசிக்கு ஒரு கும்பிடு, ஆட்சிக்கு ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடியா, என்னை ஆளை விடுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருவீங்க. அடுத்து பே கமிஷன் வரும், நல்ல சேலரி, நல்ல குடும்பம், நல்ல லைஃப், அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த புத்தகத்துக்குலாம் குட் பைன்னு தூக்கி இப்படி வச்சுட்டு போயிடலாம். இதை நீங்கள் கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா. ஆனால் இதில் நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்காங்க. காலையில் 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிற ஒரு டீமும் இருக்கீங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கிற ஒரு டீமும் இருக்கீங்க. 2 பேரை பேட்டி எடுக்கிறோம். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் காலையில் எந்திரிச்சு இல்லை நைட்டு ஃபுல்லாக படிப்பேன்னுவார். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், நான் காலையில் எந்திரிச்சு படிச்சாலும் ஜெயிப்பார். இந்த 2 கமெண்ட் மட்டும் தான் வரும் பொதுவாக. நீங்கள் இந்த நிறைய யூத் பேப்பர், நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட 2-3 பேட்டி கொடுத்தாங்க. பேட்டி கொடுக்க 2 ஆங்கிள் தான். நான் காலைல வேலை எந்திரிச்சேன், நான் நைட்டு என்ன படித்தேன். மொத்தத்தில் 2 பேருக்கு இருக்கிற ஒரு யூனிக் என்னன்னா, நான் படித்தேன், நான் டே டு டே படித்தேன், எந்த நாளையும் மிஸ் பண்ணல. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் இப்போ 10 நாள் தொடர்ந்து காலையில் எந்திரிச்சு படிச்சிருப்பீங்க. ஒரு நாள் காலையில் எந்திரிக்கணும் கூட அந்த படிப்பை நைட்டு படிச்சிருங்க. மொத்தத்தில் டே டு டே படிச்சிருங்க. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டா? உங்களுக்கு இதுக்கு ஒட்டுமொத்த டீமும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எங்கள் டீம் மெம்பர்ஸு 6 பேர் இருக்காங்க மொத்தம். திருநாவுக்கரசு சார், சௌமியா மேடம், அப்புறம் எல்லாம் ஒரு 2 ஸ்டாஃபு, பேர் சொல்லாமல் விட்டோம் தப்பாயிரும். 6 பேர். இந்த 6 பேருமே இருக்காங்க. லோகேஸ்வரி மேடம், சௌமியா, அதுக்கப்புறம் சண்முகப்பிரியா மேடம், சங்கீதா மேடம், ஜெயபால் சார், சரவண் சார் சொல்லி ஒரு டீம், ஒட்டுமொத்த டீம் இருக்காங்க. கிருஷ்ணா சார், இந்த 6 இவங்க எல்லாரும் பார்ட்டில் அவங்கவுங்க பார்ட்டில் ஒரு ஃபாஸ்ட் 20 மினிட்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் அந்த 20 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குற ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் அதுக்குள்ளே புகுந்து ஷார்ட்கட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ மொத்தத்தில் உங்கள் மைண்டில் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறது தான் எங்கள் வேலை. இந்த சேவ் பண்ணி டெஸ்ட் எழுதும்போது ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்காங்கவேன், சாரி 200 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்காங்கவேன், 180க்கு மேலே எடுத்தால் தான் நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் நினச்சிக்காங்க. 180 எடுக்கல சார், 150 160 போகுது சார்னா முயற்சி எடுத்து எப்படியாவது 180 கிட்ட வந்துருக்கு. நான் எங்கள் பாப்பாட்ட கேட்பேன். எங்கள் பாப்பா சுபான்னு பாப்பா, என் பாப்பா எப்படி பாப்பா ஸ்கூல்லேருந்து எப்பயுமே நீ எப்படி நல்லா படிக்கிற, என்ன பாப்பா காரணம்னு கேட்டால், இல்லை சித்தப்பா, நான் என்னென்னா ஃபஸ்ட்டு 5 ரேங்க்குள்ளே இருக்கணும். நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குன்னு நினைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு 5 ரேங்க்குள்ளே எடுக்கணும், அதுக்கு கீழே மட்டும் போயிடக்கூடாது. அவ்வளோதான் என் மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால நான் அப்போ இருந்தே படிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் ஃபஸ்ட் எடுக்கணும், நான் 3லேருந்து 2 போகணும், அப்படிலாம் தாட் இல்லை. ஃபஸ்ட்டு 5க்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். ஒரு சின்ன பொண்ணு ஒரு யூனிக்காக எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சார் 180 தொட்டுறணும். எந்த டெஸ்ட் வச்சாலும் சரி, 200 கொஸ்டின் நான் 180 தொட்டுறணும், சிம்பிள் சார் அப்படிங்கிற ஒரு கோலை வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு அகாடமியில் படித்தாலும் சரி, கோச்சிங் சென்டரில் ஆன்லைனில் படித்தாலும் சரி, இலவச பயிற்சி மையம் படித்தாலும் சரி, செல்ஃபாக டெஸ்ட் எழுதினாலும் சரி, அந்த யூனிக்கை கிரியேட் பண்ணணும். இப்போ 175 கூட வைங்கவேன், எதுக்கு 180? ஒரு 175 கீழே நான் ஒரு கொஸ்டின் கீழே போயிடக்கூடாது. அதுதான் என் யூனிக். இந்த ஷெடியூலில் நான் இந்த அட்டவணைக்குள்ளே வரேன்னா நான் 175 கீழே 1 மார்க் நான் கீழே போயிடக்கூடாது. அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதற்காகவே மெனக்கெட்டு படிப்பீங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போன்னு வெயிட் பண்ணுற ஆளாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளே சொல்லணும், எனக்கு 175க்கு மேலே வந்துருன்னு தெரியும், ஆனால் 180 185 தெரியாது, அப்படி சொல்கிற ஆளாக மாறணும். அப்போ தான் நீங்கள் ஏன்னா நீ எழுதும்போது ஓஎம்ஆரை செக் பண்ணும்போது
எவ்வளோ வருதோ 132 தான் வந்திருக்கா, 140 தான் வந்திருக்கா, இப்படி பார்க்கறது நம்ம இல்லை. கன்ஃபார்ம் 170 மேலே தான் வரும். அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். ஒரு 5 லெசன் கொடுக்குறாங்க, தமிழில் ஒரு சின்ன புக் கொடுக்குறான், 5 லெசன் நம்மளை தாண்டியா கேட்டுற போகிறாங்க அப்படிங்கிற அந்த தில்லை மட்டும் வச்சுக்காங்க. அப்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் அங்கே என்ன ஆகும்னா, எப்படி கேட்டாலும் அதை கவனமாக கூர்ந்து மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, மொபைலில் இருந்தால் பிரச்சனை இல்லை, மொபைல்னால் ஏரோப்ளேன் மெத்தடில் போட்டுருங்க, போட்டு பிடிஎஃப் பார்த்துட்டு கரெக்டாக எழுதிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு ஓகே இதுதான் விஷயம், அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம், செக் பண்ணுறோம். 2 மணி நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தேட்டரில் போய் 3 மணி நேரம் படம் பார்க்கும்போது ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டான், இன்டர்வல் கூட போக மாட்டான், அப்படியே கவனமாக அந்த ஸ்க்ரீனே ஞாபகம் இருக்கும். 3 மணி நேரம் பக்காவாக இப்படி உட்காந்துருப்பான். அதே மாதிரி தான் ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்கன்னா அதை வச்சு 2 மணி நேரத்தில் எழுதி முடிச்சிருவீங்க. இந்த 2 மணி நேரம் ஃபுல் கான்சென்ட். ஏன்னா நீங்கள் உழைக்க போகிற இந்த 2 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மணி நேரம் மணிக்க நீங்கள் எல்லா நாளும் எடுத்து பாருங்கவே, ரொம்ப கம்மியானதான். ஒவ்வொரு நாளும் அந்த 2 மணி நேரம் அந்த டெஸ்ட் எழுதுறதா இருக்கட்டும், அண்ட் ப்ரிப்பேர் பண்ண அந்த எல்லா நேரங்களும், அந்த எல்லா காலங்களும் உங்களுக்கு கடைசியில் அவுட்புட்டாக இன்னும் 20 வருஷம் உங்களை கூட்டு போகும். இன்னும் எப்படி கூட்டு போங்க, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு கூட்டு போங்க. அப்போ தான் இதோட வேல்யூ தெரியும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பிளான் படி நீங்கள் ஏன் ஸ்டக் ஆகுது, நீ டச் பண்ணோன்னா இரு, ஓகே கரெக்டாக. இந்த பிளான் படி நீங்கள் பக்காவாக வச்சுக்காங்க. நான் இப்போ லெசன் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கானதை மட்டும் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். படிக்க இந்த நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரைட்டா? நீங்கள் எப்படி சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.